ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் தக்காளி சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்காமல் ரொம்ப குறவும் அரைக்காமல் ரெண்டுக்கு இடைப்பட்ட மாதிரி ஓரளவுக்கு குறன்னு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் அரைச்சி செய்யும்போது உங்களுக்கு தக்காளி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தக்காளி அரைச்சிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சக்கையாக கிடக்கிற மாதிரி, ஏன்னா உங்களுக்கு தக்காளி சாதத்தில் கொஞ்சம் தக்காளி கிடக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சாதம் நான் குக்கரில் வச்சு இந்த மாதிரி நல்லா உதிரியாக நான் வடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஏன்னா குக்கரில் வச்சாதான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா உதிரியாக இருக்கும் சாதம். இது எப்போவும் நார்மலாக நம்ம சமைக்கக்கூடிய சாப்பாட்டு அரிசி தான். நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ அதில் நான் கடலெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதை சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 7-8 பல் பூண்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு சேர்த்து செய்யும்போது நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது கலருக்காக. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஏற்கனவே மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம புதினா சேர்க்க போகிறது இல்லை. இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். கொத்தமல்லி சேர்த்து செய்யும்போது தான் உங்களுக்கு தக்காளி சாதம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனை விடையும் கம்மியாகவே நான் கரம் மசாலா சேர்க்குறேன். இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துடலாம். இதில் இப்போ இதை ஒரு கிண்டி விட்டுறலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்றலாம். இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சாதத்துக்கெல்லாம் சேர்த்து தான் நான் கடைசியாக சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்றலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். பாருங்கள், சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷாக வெங்காய பச்சடி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான கமகமன்னு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.